Hello students, next chapter number 15, exercise number 15.1 la fifth sum. If P of E is equal to 0.05, what is the probability of not E? கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் given data எழுதிக்கலாம். P of E, that is probability of E வந்து 0.05 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா to find what is the probability of not E. அதுக்கு நோட்டேஷன் வந்துட்டு P of E bar. not E னா வந்துட்டு P of E bar, complement of E. So P of E bar தான் கேட்டிருக்காங்க. So we know that formula நம்மளுக்கு தெரியும் P of E plus P of E bar which is equal to 1. Probability of E plus probability of complement of E is equal to 1 தெரியும். Probability of E வந்து 0.05 கொடுத்துருக்காங்க plus probability of E bar நம்ம கண்டுபிடிக்கணும் which is equal to 1. So probability of E bar is equal to 1. இந்த பக்கம் இருக்க 0.05 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா minus 0.05. So 1 minus 0.05. 1 minus 0.05. Get 10, 9, 0, 5, 9. So 0.95 is the answer. So therefore P of E bar is equal to 0.95. Next sixth sum பார்க்கலாம். Next sixth sum. A bag contains lemon flavored candies only. Malini takes out one candy without looking into the bag. What is the probability that she takes out first subdivision an orange flavored candy, second subdivision a lemon flavored candy? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேக்கில் ஃபுல்லாக வந்துட்டு லெமன் ஃப்ளேவர்டு கேண்டீஸ் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. இந்த பேக் ஃபுல்லாமே வந்துட்டு லெமன் ஃப்ளேவர்டு கேண்டீஸ் இருக்குது. லெமன் flavored candies only. ஸோ இந்த பேக்கில் இருந்து ஏதாவது ஒரு சாக்லேட் எடுக்கிறாங்க, ஒரு கேண்டி மட்டும் எடுக்கிறாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஷீ டேக்ஸ் அவுட் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர்டு கேண்டி. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆரஞ்சு ஃப்ளேவர்டு கேண்டி. ஸோ இதை வந்துட்டு P of Oன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஆரஞ்ச் ஃப்ளேவர்டு கேண்டினால P of Oன்னு வச்சுக்கலாம். இதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 0 தான். ஏன்னா இந்த பேக் ஃபுல்லாமே லெமன் ஃப்ளேவர்டு கேண்டி தான் இருக்குது. ஓகே, த பேக் கண்டெய்ன்ஸ் லெமன் ஃப்ளேவர்டு கேண்டீஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க சம்மில். ஸோ அப்படிங்கிறப்ப உள்ள எந்த ஒரு ஆரஞ்ச் ஃப்ளேவர்டு கேண்டியும் இருக்காது. ஸோ அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆரஞ்ச் கலர்டு ஃப்ளேவர் கேண்டி வந்து 0. ஏன்னா உள்ளே ஏதாவது ஆரஞ்சு கலர் ஃப்ளேவர்ட் கேண்டி இருந்தால் தான் நம்ம அதை எடுக்க முடியும். உள்ளே வந்து ஃபுல்லாமே லெமன் ஃப்ளேவர்ட் கேண்டி தான் இருக்குது. ஸோ அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆரஞ்ச் கலர்ட் ஃப்ளேவர்ட் கேண்டி வந்துட்டு 0. ஸோ ப்ராபபிலிட்டி 0னால இதை இம்பாசிபிள் ஈவெண்ட்டுன்னு சொல்லிக்கலாம் நம்ம. இம்பாசிபிள் ஈவெண்ட். செகண்ட் சப்டிவிஷன் லெமன் ஃப்ளேவர்டு கேண்டி. எவ்வளோ லெமன் ஃப்ளேவர்டு கேண்டி, இதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேக் ஃபுல்லாமே லெமன் ஃப்ளேவர்டு கேண்டி தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு சாக்லேட்டு அவங்க எடுத்தாலும் அந்த சாக்லேட்டும் லெமன் ஃப்ளேவர்டு கேண்டியாக தான் வரும் வெளியில். ஸோ அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் லெமன் ஃப்ளேவர்டு கேண்டி P of L is equal to 100%. கண்டிப்பாக இதிலிருந்து எடுக்கக்கூடிய கேண்டி வந்து லெமன் ஃப்ளேவர்டு கேண்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் P of L is equal ப்ராபபிலிட்டி வந்து 100%. ஸோ 100%னா ப்ராபபிலிட்டி வந்து 1. ஸோ தேர்ஃபோர் ஆரஞ்சு ஃப்ளேவர்டு கேண்டிக்கு ப்ராபபிலிட்டி 0 அண்ட் லெமன் ஃப்ளேவர்டு கேண்டிக்கு ப்ராபபிலிட்டி வந்துட்டு 1. ஸோ இதோட இந்த 6th சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 7th சம் பார்க்கலாம். Next 7th sum பார்க்கலாம். So it is given that in a group of 3 students, the probability of 2 students not having the same birthday is 0.992.
What is the probability that the two students having the same birthday தான் கேட்டிருக்காங்க. ஸோ பர்த்டேவை வந்துட்டு நம்ம ஈவெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ கிவன் டேட்டா படி த ப்ராபபிலிட்டி ஆஃப் டூ ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஹேவிங் தி சேம் பர்த்டே. ஸோ நாட் ஹேவிங் த சேம் பர்த்டேன்னு கொடுத்துருக்கனால இதை நம்ம பி ஆஃப் இ பார்னு எடுத்துக்கலாம், காம்ப்ளிமெண்ட். ஸோ பி ஆஃப் இ பார் இஸ் ஈக்குவல் டு 0.992. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த டூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் தி சேம் பர்த்டே. ஸோ இப்போ பி ஆஃப் இ கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் தி இ கேட்குறாங்க. ஸோ வி நோ தட் பி ஆஃப் இ பார் ப்ளஸ் பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு 1. பி ஆஃப் இ பார் கொடுத்துருக்காங்க 0.992 ப்ளஸ் பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு 1. பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு 1. இந்த பக்கம் 992 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் 0.992 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.992. ஸோ 10 9 இங்கே 0 ஆயிரும். 0.008. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் event E is equal to 0.008. That's 7th sum ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் 8th sum பார்க்கலாம். A bag contains 3 red balls and 5 black balls. A ball is drawn at random from the bag. What is the probability that the ball drawn is first subdivision red, second subdivision not red? ஸோ ஒரு பேக்கில் 3 ரெட் பால்ஸ் இருக்குது. 1 2 3 ரெட் பால்ஸ் அண்ட் 5 பிளாக் பால்ஸ். 1 2 3 4 5. இது பிளாக் பால்ஸ், இது வந்துட்டு ரெட் பால்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் balls is equal to number of black balls plus number of red balls. number of black balls வந்துட்டு 5 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் வந்துட்டு 3. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்துட்டு 8. ஸோ இந்த 8 பால்ஸில் பால் இஸ் ட்ரான் அட் ரேண்டம் ஃப்ரம் தி பேக். இந்த 8 பால்ஸ் போட்டு வச்சுருந்த பேக்லேருந்து ஏதாவது ஒரு பாலை மட்டும் எடுக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் பால் ட்ரான் இஸ் ரெட். இந்த எடுத்த பால் வந்துட்டு ரெட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எவ்வளோ, ப்ராபபிலிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில். செகண்ட் சப்டிவிஷனில் நாட் ரெட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் red ball. So probability of red ball notation P of R னு வச்சுக்கலாம். P of R is equal to N of R divided by N of S. So N of R ங்கிறது number of red balls in the bag. Number of red balls in the bag வந்துட்டு 3 இருக்கு. So 3 divided by N of S வந்து sample space. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இன் தி பேக் தான் என் ஆஃப் எஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்துட்டு 5 + 3 8. இதான் வந்துட்டு என் ஆஃப் எஸ். ஸோ எஸ்ஸுங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸோட நம்பர் தான் என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 8 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ என் ஆஃப் எஸ்ஸுக்கு பதிலாக இங்கே 8 போடுங்க. ஸோ தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் P of R is equal to 3 divided by 8. செகண்ட் சப்டிவிஷன் probability of not red. Probability of not red. So probability of not red na P of R bar கேக்குறாங்க. Probability of not red க்கு என்ன notation? P of R bar. So we know that P of R plus P of R bar is equal to 1.
P of R நம்ம calculate பண்ணி வச்சுருக்கோம் 3 divided by 8 plus P of R bar is equal to 1. So P of R bar is equal to 1 minus 3 by 8. இந்த பக்கம் இருக்க plus 3 by 8 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா minus 3 by 8 which is equal to இங்கே LCM எடுத்துக்கலாம். So 8 minus 3 divided by 8. So 8 minus 3 வந்து 5 divided by 8. So therefore probability of not red வந்து P of R bar is equal to 5 divided by 8. ரெண்டு சப்டிவிஷன் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் வந்து P of R is equal to 3 divided by 8 and probability of not red ball வந்து P of R bar is equal to 5 divided by 8. நெக்ஸ்ட்டு 9th சம் பார்க்கலாம்.